இந்த வண்டி பார்த்திங்கன்னா Yamaha Ray ZR. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே ஃப்யூஸ் போயிடுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஆன் பண்ணி வைக்கிற வரைக்கும் ஃப்யூஸ் போகல, ஸ்டார்ட் பண்ணி உடனே ஃப்யூஸ் போயிடுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 10 ஆம்ஸ் ஃப்யூஸு அதுதான் போய்ட்டு இருந்துச்சு. அந்த ஃப்யூஸ் எதுக்குரியதுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டிங்க்கு உரிய ஃப்யூஸ். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா வண்டி சாவி போட்டோன்னே லைட் எரியாது, வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே தான் லைட் எரியும். ஸோ அந்த மாதிரியான பார்த்திங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே ஃப்யூஸ் அடியாகிட்டே இருந்துச்சு. சரி என்னடா இது வயரிங் கோளாறாக இருக்குமா இல்லை சுவிட்ச் எர்த் ஆகுமா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிகிட்டு இருந்தோம். செக் பண்ணிவிட்டு வயரிங் பார்த்தா எதுவுமே புது வண்டி, அதாவது ரொம்ப உலசனில் ஒரு 6 மாதம் ஆன வண்டின்னு வச்சுக்கலாம். அந்த வண்டியிலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அது எதில் கம்ப்ளைண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும். வித்தியாசமான கம்ப்ளைண்ட், ரொம்ப ரேரான கம்ப்ளைண்ட் இந்த பல்பில் தாங்க. அதாவது லோ பீமில் வரக்கூடிய அந்த ஷேடு இருக்குங்க பார்த்தீங்களா, அந்த ஷேடு வந்து மெயின் வரக்கூடிய அந்த எர்த்து போய் மெயினில் போய் டச் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த ஷேடு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சைடாக சாஞ்சிருந்துச்சுனாலே அந்த ஷேடில் தான் எர்த்து போயிட்டுருக்கும். அந்த ஷேடு போய் அந்த மெயின் போகிற ஃபிலமெண்ட்டோட அந்த இதில் போய் எர்த் ஆகிட்டு இருந்தனால இது ஃப்யூஸ் போயிட்டே இருந்துச்சு. இன்னும் சொல்லணும்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஹை பீமில் போட்டால் வண்டி ஃப்யூஸ் போல், லோ பீமில் இருந்தப்போ தான் ஃப்யூஸ் போயிட்டே இருந்துச்சு. இப்போ லோ பீமோட அந்த ஷேடு தான் பார்த்திங்கன்னா ஃப்யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ உத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த நல்ல நார்மல் பல்புக்கும் அந்த போன பல்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்ற உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த டிஃப்ரென்ஸில் நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும். நல்லா உள்ள பல்பு அதாவது பார்த்திங்கன்னா அந்த லோ பீமோட ஷேட் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போ நமக்கு ஃப்யூஸ் ஆகிட்டே இருந்த அந்த பல்போட ஷேடு வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடாக கிராஸாக சாஞ்சிக்கிட்டு இருக்கும். அது சாஞ்சிட்டு போய் அந்த மெயின் போகிற இதில் அந்த எலமெண்ட்டில் போய் டச் ஆகிட்டு இருந்தனால நமக்கு ஃப்யூஸ் போயிட்டே இருந்துச்சு. ஸோ நம்ம ரொம்பலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல்பை செக் பண்ணிக்கோங்க. பல்புலையுமே எக்கச்சக்கமான கோளாறு வருது, அந்த ஷேடு சாஞ்சிருந்தனால வந்துச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டக்குன்னு நம்ம கம்ப்ளைண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எடுத்தோடனே நம்ம ரொம்ப யோசிக்காமல் நம்ம ரொம்ப சிம்பிளாக யோசித்தோம்னா ரொம்ப நல்லது. டக்குன்னு கம்ப்ளைண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம பைக் எலக்ட்ரிஷியன் மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப்